இன்னைக்கு வந்து அரசியலே புரளிகளா தான் இருக்கு. இந்த மாநாடு எவ்வளவு கிராண்டா நடந்துச்சு, என்ன ஆர்ப்பாட்டமா சரி இப்போ மது ஒழிஞ்சிருச்சா? அது இனிமேதான் வரும். இப்பதான் முடிஞ்சிருக்கு. எடுத்த உடனே அதுலயே வந்து அது மகளிர் மாநாடு. மதுவுக்கும் மகளிருக்கும் என்ன சம்பந்தம்? திருமாவளவன் அவர்கள் பேசும்போது மது குடிக்கிறத நிறுத்தணும். அவர் சொல்றது 100% உண்மையான வார்த்தை. Where there is a demand, there is a supply. திருமா அவர்கள், உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சா? தலித்திய அரசியல் தானே, நீங்க மீட் எடுத்துட்டீங்களா? 30 வருஷம் அரசியல்ல இருந்தீங்க. Have you done it? இப்போ நான் தமிழர் கட்சியில இருந்து முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வந்துகிட்டே இருக்காங்க. அதுல என்ன ஒரு ரீசன்? மீடியால இருக்கவங்களே பொருளி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மைதானே, நிறைய பேர் அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தது உண்மைதானே, அதுதான் நம்ம கேக்குறோம். உண்மைதான், என்ன பண்றது? மேடம், இப்போ 2026ல எலெக்ஷன் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திரு சீமானையோட கட்சி வந்துட்டு ஸ்ட்ராங்கா பலமா இல்ல வின் பண்ணுவாங்கன்ற உங்களுடைய கருத்துக்கள்? இப்ப இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுப்பாங்க. நான் முதல்லயே நான் சொல்லிட்டேன், அது ஸ்டார்ட் ஆகும்போதே 2 பேருக்கும் செட் ஆகாது. 2 பேரும் ஹைலி ஈகோயிஸ்டிக். வெற்றிக்குமரனா இருக்கட்டும், இல்ல சீமானண்ணனா இருக்கட்டும், இல்ல இன்னும் புதுசா நவம்பர் 27 பாருங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரே ஒரு ஒற்றை சேலஞ்ச், போதையை விடுவேன் அந்த மேடையில முழக்கம் கொடுங்க, சத்தியம் பண்ணுங்க. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் திருமதி இனியவள் ரஜினி மேடம். அவங்க கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் மாற்றங்கள்லாம்? அப்படியே பயங்கரமா வைப் ஆயிட்டே இருக்கு. உங்களுடைய பார்வையில் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பக்கம் விசிகா, ஒரு பக்கம் நான் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம். சோ இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மேடம் கூட்டணி? காலத்துல புரளிகள் வந்து எங்க பேசுவாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளார பேசுவாங்க. வீட்டுக்குள்ளார மிஞ்சி போனா பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பேசுவாங்க. இன்னைக்கு வந்து அரசியலே புரளிகளா தான் இருக்கு. புரளியை நோக்கி, அதாவது என்ன சொல்றது, நிறைய புரணி பேசி இப்படி அப்படி அது இது அப்படின்னு பேசக்கூடிய பேசி பெருசாக்கிட்டாங்க. அதாவது உண்மை பிரச்சனைகள் நிறைய இருக்கு, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்டது இருக்கு, அதையெல்லாம் தொட மாட்டோம். ஆனா ஆட்சிக்கு வர்றதை பத்தி நான் இதை செஞ்சிருவேன், நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு ஒருத்தரும் இந்த சமீபமா நடந்த இந்த திருமா அவர்களுடைய மாநாடு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அதையும் போற்றுபவர்கள் இருக்காங்க, அதையும் என்ன சொல்றது மட்டமா பேசுறவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மாநாடு எவ்வளவு கிராண்டா நடந்துச்சு, என்ன ஆர்ப்பாட்டமா? சரி இப்போ மது ஒழிஞ்சிருச்சா? அது இனிமேதான் வரும். இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்பதானே அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் தான் மது ஒழிப்பு 1 by 1 வரும் மேடம், அமலுக்கு வரும். எடுத்த உடனே அதுலயே வந்து அது மகளிர் மாநாடு. மதுவுக்கும் மகளிருக்கும் என்ன சம்பந்தம்? மகளிர் தானே மேடம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்க வராங்க. நீங்க மேரிடா? நீங்க சொன்ன உங்க ஹஸ்பண்ட் கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ரியாலிட்டி அதுதான், கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு பலன் இருந்தா மட்டும். இது வந்து நம்ம 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 எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நம்ம இருக்கோம் தெரியுமா? அந்த பிறந்த வீட்டு பெருமைய புகுந்த வீட்டுல பேசாத, புகுந்த வீட்டு பிரச்சனையை வந்து புகுந்த வீட்டோட பிரச்சனையை வந்து பிறந்த வீட்டுல வந்துட்டு சொல்லாத அப்படின்ற ஒரு சொல்லடல். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன தெரியுமா? புகுந்த வீட்டுல நடக்கிறத பிறந்த வீட்டுல சொல்லக்கூடாது, அதே மாதிரி பிறந்த வீட்டுல நடக்கிறத பூந்த வீட்டுல சொல்லக்கூடாதுங்கிறது தான் ஆக்சுவலே. ஆனா இதை மாத்தி விட்டுட்டாங்க. நீங்க சொல்லுங்க, என் பிரச்சனையை நான் சொல்லாம எனக்கு அது எப்படி தீரும்? தீராது. நான் சொன்னாதானே தீரும். ஆமா. சரி, இப்ப நான் இருக்கிறதே என்னுடைய மாமியார் வீட்டுல அப்படின்னா, என் கணவர் தப்பு பண்ணா கூட அந்த அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மகனுக்கு. அப்ப எனக்கு யார்கிட்ட நான் போக முடியும்? என் பிறந்த வீட்டுக்கு தான் ஆப்வியஸ்லி போய் ஆகணும். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஆனா ஒரு 30-20 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிறந்த வீட்டு அப்படியே என்ன பண்ணாலும், புருஷன் என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கணும், தாங்கிக்கணும். இதுல வேற லவ் மேரேஜ் சிக்கல்ல வேற நிறைய பேர் மாட்டிக்கிட்டோம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். எங்க வீட்டுல போய் வந்து இது பிரச்சனையா இருக்குன்னு நீ தானே தேடிக்கிட்டன்ற வார்த்தை, நீ தான் பாத்துக்கணும், ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, we are not responsible for solutions. We are not responsible for decisions. ஒரு முடிவு எடுக்கும் இடத்துக்கு வந்து நம்ம பொறுப்பெடுத்துக்கிறது கிடையாது. இதை வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும், இதை பண்ணா சால்வ் ஆகும். இப்போ அவர் பேசினார்ல, திருமாவளவன் அவர்கள் பேசும்போது மது குடிக்கிறத நிறுத்தணும். அவர் சொல்றது 100% உண்மையான வார்த்தை. Where there is a demand, there is a supply.
அப்போ உண்மையிலேயே பொறுப்பா நம்ம தான் இருக்கணும். ஏன்னா நம்ம தான் ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்க கூடாது. ஏய் எனக்கு வேணாம், மது என் வீட்டுக்கு கேடு, என் நாட்டுக்கு கேடு, எனக்கு தேவையில்லை, நான் குடிக்க மாட்டேன், நம்ம ஒருத்தரும் முடிவு பண்ணா அரசாங்கம் மூடிட்டு போமா போவாதா? கண்டிப்பா போகும். இன்னைக்கு நம்ம இந்த திமுக அரசையும் அதிமுக அரசையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்கதான் கொண்டு போய் அவங்கள சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க. அரசியல் அமைப்பு சாசனப்படி ஒரு அரசாங்கம் குடிய வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது, இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதை மீறிக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நீ ஒரு ஜெயின் சங்கம் வச்சுக்கலாம், ஒரு நாயுடு சங்கம் வச்சுக்கலாம், ஒரு ரெட்டியார் சங்கம் வச்சுக்கலாம். ஆனா தமிழர்கள் மட்டும் ஒரு சங்கம் வச்சுக்கணும்னா முடியுமா? முடியாதா? கேட்டா அது மைனாரிட்டி, அதனால அவங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு பேருக்கே உரிமை கிடையாது, குடிப்பேரை நான் போடுறதுக்கே எனக்கு உரிமை கிடையாது. இது ப்ராப்ளமா இல்லையா? இன்னைக்கு அரசாங்க வேலையில பாத்தீங்க அப்படின்னா 7.5% தான் வந்து தமிழர்கள் இருக்காங்க. இன்னைக்கு கொடுமை பாருங்க. நீங்க தமிழரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வேற எந்த சோர்ஸுமே கிடையாது. உங்ககிட்ட நான் வந்து நீங்க என்ன குடின்னு தான் கேட்டாகணும். உடனே நீங்க சாதியம் பாக்குறீங்க, ஜாதி பாக்குறீங்க. ஏன்னா பறையறியா, நான் சாதி பத்தி என்னத்தை சாதிக்க போறேன்? இருக்கிறதுல கடைநிலையில இருக்கேன் நான். வாட் கேன் யூ டூ டு மீ? பட் எனக்கு அதுல அது என்ன சொல்றது, ஐ ஹேட் டு கன்வின்ஸ் பீப்புள். இங்க பாருங்க, பறையர் சொல்றதுல ஒரு இதுவும் கிடையாது. நம்ம கிடையாது. ஆமா, முதக்குடி இதுல இருந்து தெரிஞ்சதுதான் எல்லாரும். ஓகேவா? மிக அறிவாக இருந்த அந்த ஒரு குடிய வந்து முதல்ல வீழ்த்தினாங்க. அந்த வீழ்த்தியதால் தான் இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமையை தவிர்த்து இது அறிவாற்றலாலேயோ இல்ல பிறப்பினாலேயோ நம்ம வந்து எந்த விதத்திலையும் தாழ்ந்தவங்க கிடையாதுன்னு சொல்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டாங்களே. ஏன் இதை நம்ம அனுமதிச்சோம்? அப்போ நம்ம இன்னைக்கு வந்து பேச வேண்டிய பிரச்சனைகள் என்ன? இதெல்லாம் தான் இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து இப்போ என்னுடைய சேனல்லே ஒரு வீடியோ வரும். என்னன்னா கடத்தல், குழந்தைகளையும் பெண்களையும் கடத்துறது. இன்னைக்கு வந்து அது ரேம்பன்ட்டா போயிட்டு இருக்கு. ஆனா அது வெளியில கூட தெரியறது கிடையாது. வெளியில அது ஒரு நெட்வொர்க். அதை பத்தி நம்ம பேச மாட்டேங்கிறோம். இன்னைக்கு அடிப்படை கல்வி கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த அடிப்படை என்ன சொல்றது, தகப்பன் குடிகாரனா இருக்கிறதுனால, தாய் வந்து சீரியல் முகத்துல முழுகி இருக்கிறதுனால குழந்தைங்களோட எதிர்காலம் எத்தனை விதமான உளவியல் சிக்கல்கள். இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைங்க நான் பாக்குறேன். நான் வந்து கருத்தியல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், சமரசமே செய்ய மாட்டேன். இப்போ ஒருத்தர் கேக்குறாங்க, நீ ஏன் வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க? மது வேண்டானா வேண்டாம், எனக்கு வேண்டாம், சீரியல் வேண்டானா வேண்டாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது மக்களா முடிவெடுத்தாதான் இது ஒழியும் நீங்க சொல்ல வரீங்க. அப்போ எனக்கு என்னன்னா, நீ அரசியல் கட்சியெல்லாம் எதுக்கு தொடங்குற? என் கேள்வி அதுதான். why have you started? உன்னுடைய நோக்கம் என்ன? சரி, திருமாவர்கள், உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சா? தலித்திய அரசியல் தானே, நீங்க மீட் எடுத்துட்டீங்களா? 30 வருஷம் அரசியல் இருந்தீங்க. have you done it? you have not done it. எழுச்சியா பேசி 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 I'm tired of it. என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு போய் திமுகவோட நிக்கிறீங்க, அடையாளம் மட்டும் நிக்கிறீங்க. உங்களை தலித்துன்னு சொல்லிக்கிறீங்க, பறையன்னு சொல்லிக்கோங்களேன், இன்னும் குறைஞ்சு போயிருவீங்க. ஏன் பயம்? ஏன் வந்து அந்த மற்ற அமைப்போட போய் சேர்றீங்க? நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல. இன்னைக்கு நீ தலித்துன்னு சொல்றதுனால என்ன ஆகுது? நம்மளுடைய தமிழருடைய அந்த இடஒதுக்கீடுல தெலுங்கர்களுக்கும் நீ கொடுக்குறல்ல, கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டல்ல நீ. Where is your question? எனக்கு கேள்வி அதுதான். நீ what have you done? இப்போ கமலஹாசன் வந்தாரு, பெரிய டார்ச் லைட்லாம் என்னமோ அவர் தான் வெளிச்சத்தை காட்ட, மக்கள் நீதி மையம். see how disappointing. அடிப்படையில ஒரு விஷயம் நான் வந்து எப்பவுமே சொல்வேன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு கட்சி தான் ஒரு பெரிய இதுவா இருக்குமா? கட்சி ஆரம்பிச்சாதான் நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? ஏன் அப்படியே போய் நேரடியா செய்ய முடியாதா? செய்ய முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு அதிகாரம் வேணும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த சைல்ட் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றி பேசினேன் இல்லையா? அதை பற்றி நான் திருப்பியும் ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சைல்ட் லைன் ஹெல்ப் இருக்கு, சைல்ட் லைன் ஹெல்ப் இருக்கு. அதை வந்து எடுத்துட்டு 30 வருஷம் எங்கிட்டு இருந்தது, அதை வந்து இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. 1098. அது ஏன் கேன்சல் பண்ணாங்க தெரியுமா? எதனால? பிஜேபி அரசு அதை கேன்சல் பண்ணுது. அது நல்ல இயங்கிட்டு இருந்த ஒரு, ஆமா, அது நல்லதான். ஏன் எடுத்தாங்க? ஏன்னா அதுல பெரிய கிறிஸ்தவ பின்புலம் இருக்கு. அதை நடத்திட்டு இருந்தவங்க நிறைய கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இணைஞ்சிருந்தாங்க. ஆமா. அப்ப அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா?
அப்போ ஒரு விஷயத்த ஆக்கப்பூர்வமா செய்யணும்னாலும் இல்ல க்ளோஸ் பண்ணணும்னாலும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, அரசியல் சட்டம் அது நல்லதே இருந்தாலும் கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. சட்டம் இயற்றுபவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம இப்ப இந்த தமிழ் தேசிய அரசியல்ல வந்து சட்டத்துக்கு வரணும். என்ன சொல்றது, இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, நீங்க அண்ணனை கேள்வி கேட்கறீங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கு கேள்வி கேட்கறீங்க. காரணம் என்னன்னா, நீ சட்டம் இயற்றக்கூடிய இடத்துக்கு வருவ. இப்போ உன்னுடைய நாம் தமிழர்லயே எத்தனை பேர் குடி காட்பட்டிருக்காங்க. இப்போ வெளியே லீக் ஆன ஒரு இதுலயே வந்து விஸ்கி இருக்கு, இந்த பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்ட் இருக்கு, கேட்கும் போதே ஒரு அருவருப்பா இருக்கு. நம்ம கட்சிக்குள்ளேயே அப்படி இருக்காங்களேன்ற ஒரு இது. ஓகே, அப்போ நீ எப்படி மாற்றத்தை கொண்டு வருவ? உனக்கு வேணும்ல, உனக்கு டாஸ்மாக் வேணும்ல, உனக்கு ஒரு குடி தேவைப்படுது இல்ல. இப்போ ஒரு போதைன்னு வந்துருச்சுன்னா அடுத்து வந்து என்ன, அடுத்து ஃபிகர்ன்னு பேசுறாரு. ஐ டிட் லைக் இட். அது மாண்பு கிடையாது. உடனே அவங்க வெளியிட்டது தவறு. ஒரு பர்சனல் இதை வந்து வெளியிட்டது தவறு. கண்டிப்பா வந்து அதை நான் எதிர்க்கிறேன். அரசு செஞ்சது பெரிய பெரிய தவறு. ஒரு அரசு அதிகாரி கொடுக்காம அந்த மொபைல்ல இருந்து கண்டென்ட் வந்திருக்காங்க. ஆமா, ஆனா அந்த மொபைல் வந்தாலும் பதட்டம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் தானே. என்னுடைய மொபைல் ஒரு மாசம் முன்னாடி, 1.5 மாசம் முன்னாடி காணாம போச்சு. எல்லாரும் வந்து அடுத்து வரப்போதா, வாய்ஸ் நோட்ஸ் இது ஆடியோ ரிலீஸ் வரப்போதான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அவங்களுக்கு ஒரு பதிவு தான் போட்டேன், ஆடியோ ரிலீஸ் வரலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது அப்படின்னா எனக்கும் என் கடவுளுக்குமான உரையாடல் வேணா இருக்கலாம், அதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் செய்யும். ஏன்னா அது என்னுடைய அந்தரங்கம். ஆமா, ஓகே. அதே மாதிரி நான் என்னுடைய கணவர்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், அவர் என்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம். ஸோ அது வந்து பர்சனல். அதுதான் உண்மையிலேயே பர்சனல். அதுதான் வெளியே வரக்கூடாது. நீ போட்டீங்கன்னா அதுதான் வரும், வேற எதுவும் வராது அப்படின்னு. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் இன் இட். I have nothing to share. Everything is transparent. இந்த ஒரு நிலையை வந்து அரசியல் அமைப்பு, அதாவது இந்த சட்டம் இயற்றக்கூடிய இடத்துக்கு நீ வரும்போது அந்த தகுதியோட நீ வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். சரி, இப்போ நடந்துருச்சு. அந்த நடந்ததை வந்து எப்படி அதை மாத்தி சொல்றாங்க? இப்போ அண்ணன் வந்து நான் மசுருன்வேன், பிசுருன்வேன், உசுருன்வேன் அப்படின்னு அது வார்த்தை கிடையாது. தவறுதான். இனி இது நடக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவருக்காக நிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த மாதேஷோடைய பிரச்சனை ஒண்ணு எடுத்தீங்கன்னா, மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. எவ்வளவு திட்டுனாங்களோ அவ்வளோ வந்து மாத்தி அவருக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா? இதுதான் நம்மளுடைய தமிழ் சமூகம். மன்னிக்கிற குணம் உள்ள, இயல்பான இல்ல பாசமான ஒரு குணம். பாசம் இருக்கிற இடத்துல மன்னிப்பும் இருக்கும் இல்லையா? ஆமா, கோபம் இருக்கிற இடத்துலயும் அதுதானே. கோபமா நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வீழ்த்துறதுக்கான கோபம் கிடையாது. நீ சட்டம் இயற்றும் இடத்திற்கு நீ போகும்போது நீ வந்து ஒரு உண்மையிலே எல்லாம் தெளிஞ்சவனா நீ போகணும். அந்த கூட்டமே அதை தெளிஞ்சுதான் அங்க போகணுங்கிற அந்த ஆதங்கத்துல தான். நான் மத்தவங்களை யாருக்கும் சப்போர்ட் பண்ணலையே. யாருக்கு சப்போர்ட் பண்றேன்? யாருக்குமே கிடையாது சப்போர்ட் பண்ணி. உயிர் போனாலும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எந்த பாதையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்க கேட்டீங்க அரசியல்ல, மத்தவங்க எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனா உன்கிட்ட இருந்து தமிழர்கள் வருவாங்க கூட்டம். ஏன்னா வந்து அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா, அந்த தமிழ் தேசிய உணர்வை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. தமிழர்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா? தெளிவா அவர் என்ன செய்ய வந்தாரோ அதை அழகா செஞ்சுட்டாரு. அப்ப அந்த புள்ளியில இருந்து தான் நம்ம வந்து இப்போ திருப்பி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். இப்போ இதுக்கு நீங்க சொன்ன இந்த ஓகே, பட் ஆனா இப்போ நான் தமிழர் கட்சியில இருந்து முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வந்துகிட்டே இருக்காங்க. அதுல என்ன ஒரு ரீசன்? உள்கட்டமைப்பு தான். உள்கட்டமைப்பை சரி பண்ணணும். சிலர் இருக்காங்க உள்ள, தவறானவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. என்னென்னமோ கதை சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்ல, முதல்ல சொன்ன பாருங்க, புரளி பேசுபவர்கள் தான் அதிகம். மீடியால இருக்கவங்களே புரளி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மைதானே, நிறைய பேர் அந்த கட்சியில இருந்து வெளில வந்தது உண்மைதானே? அதுதான் நம்ம கேக்குறோம். உண்மைதான், என்ன பண்றது, உண்மைதான். அதுதான் இப்போ மக்கள் கண் பார்வை என்ன எப்படி இருக்குன்னா, சீமான் அவருடைய கட்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி, எதுவுமே நல்லா போல்டா பேசுறா. கருத்தியல் வந்து அதாவது அந்த கருத்தியலை வந்து என்னைக்கு இப்போ நான் கோபமா பேசலாம், நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஆசை, ஒரு ரோஷமா கூட சொல்லலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஓட்டு போடணும்னு வந்தா அங்கதான் கை போகும். இப்ப சொல்றாங்களா திமுகவுக்கு தான் போகுது அப்படின்னு. சில சமயம் நான் யோசிப்பேன், நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? வேற வழி இல்லை, அவரைதான், வேற வழி இல்லை. இல்ல இது இன்னுமே எனக்குள்ளார சிந்தனையா ஓடிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ வெற்றிக்குமரன் அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரும் அங்க உள்ள பிளவுபட்டவங்களே வந்து நான் எல்லாரும் அந்த மாவீரன் நாள ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆமா, நவம்பர்ல மாவீரன், நவம்பர் 27 எல்லாரும் வந்து மாவீரர்கள் எப்படிப்பட்டவர்கள்?
எப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய இனத்திற்காக உயிரை கொடுத்து உயிரை கொடுத்தவங்க. அப்போ தன் இனத்திற்காக உயிரை கொடுத்தவங்களுடைய நாளை நீ சிறப்பிக்கிறனா, உன் இனத்துக்காக போதைய விடு, உன் இனத்துக்காக சீரியல் பாக்குறத விடு, அதெல்லாம் ப்ரமோட் பண்ணாத. நீ பார்த்தாதானே அவன் ப்ரமோட் பண்ணுவான், டிஆர்பி டிஆர்பி டிஆர்பின்னு போடுவான். பார்க்காத, பாய்காட் பண்ண. உருப்படியா உன்னுடைய சிந்தனைகளை வேற எதுலயா செலுத்து. இந்த ரீல்ஸ் பாக்குறது, சீரியல் பாக்குறது, எங்க பாருங்க, மெட்ரோல போறீங்களா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரீல்ஸ் சீரியல் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் வீட்லயுமே அந்த தொல்லை தான் இருக்கு. யார பாரு, பெரியவங்க வந்து பேர பிள்ளைங்களோட இருக்கணும். அதாவது இந்த கலாச்சாரம், ட்ரெடிஷன்ஸ், கதை சொல்றது, இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு? ஒன்னும் இல்ல. ஆத்திச்சூடி இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியுது? சொல்லி கொடுக்க யார் இருக்கா? யாருமே கிடையாது. இதெல்லாம் வந்து வாழ்வியல். ஆத்திச்சூடிலாம் வாழ்வியல். அப்ப இத கூட நம்மளால கடத்த முடியல. நம்ம பெருசா பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட். நீ யார் ஆரம்பிச்சாலும் என்ன ஆரம்பிச்சாலும் நாம் தமிழரே வந்து ஒரு வளர்ச்சி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரியான என்ன சொல்றது, உண்மையான கருத்துக்களை வந்து உள்வாங்கிக்கணும். உன்னுடைய கருத்தில் நீ என்ன பேசுறியோ அதுவாவே நீ மாறி ஆகணும். நான் மாவீரர் என்று சொன்னால் நானும் மாவீரராக மாற வேண்டும். அதுதான் வந்து ஒரு உண்மையான தலைவனோட ஒரு தலைவன் மட்டும் நான் சொல்லல, நான் என்னையே சொல்றேன். நான் என்னையே நான் மன்னிச்சுக்க மாட்டேன். ஒரு தவறு செய்யறேன்னா ஐ டோன்ட் ஃபர்கிவ் மை செல்ஃப் ஈஸிலி. அப்ப மத்தவங்களை நான் எப்படி வந்து நம்ம முதல்ல நம்மள தானே எக்ஸ்கியூஸ் பண்ணிப்போம். ஐ வில் நெவர் எக்ஸ்கியூஸ் மை செல்ஃப். மற்றவர்களை விட எனக்கான தண்டனை எனக்கு பெருசா கொடுத்துப்பேன் நான். ஐ வில் ரிஃப்ரெயின். ஏன்னா வேற வழி கிடையாது. நீ மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அடிப்படையில இருந்தே பல விஷயங்கள். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கை இப்ப நான் தடுமாறுற விஷயம், உடை வந்து தமிழருக்கு ஏத்த மாதிரி போடுங்க அப்படின்வாங்க. ஆனா இது பழகிருச்சு எனக்கு. இது எனக்கு பழகி இதுல இருந்து வெளில வர முடியல என்னால ஒரு அரை மணி நேரம் கூட ஐ கான்ட் மேனேஜ் அதர் ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா இது நானா மாறிட்டேன். இதுதான் நானு. அப்போ பழகிய விஷயங்கள் விடுறதுக்கு தான் நம்ம கஷ்டம். சரி, அட்லீஸ்ட் இதுல வந்து நான் இதை என்ன சொல்றது, இது ஓகே. ஆனா என்னுடைய வாழ்வியல்ல நான் மாற்றம் கொண்டு வந்திருக்கேன்ல. ஒரு இடத்துலயும் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன்ல. என் வீட்டுல வந்து தண்ணி அடிக்க கூடாது, உள்ளே வரக்கூடாது. ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். ஓகே மேடம், இப்போ 2026 எலெக்ஷன் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திரு சீமானையோட கட்சி வந்துட்டு ஸ்ட்ராங்கா பலமா இல்ல வின் பண்ணுவாங்கன்ற உங்களுடைய கருத்துக்கள் இப்ப இருக்க சூழ்நிலையை வச்சுட்டு சொல்ல வேண்டாம், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க? நான் எனக்கு என்ன சொல்றது, கருத்தோ விமர்சனமா வைக்கிற இடத்துலயும் நான் இல்ல. ஏன்னா நீங்க அவர்கிட்ட நல்லா க்ளோஸா அந்த கட்சியில ஒன்றிணைந்தீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா க்ளோஸாலாம் இல்லப்பா. நான் ரொம்ப க்ளோஸாலாம் இல்ல. ஆக்சுவலி வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம்ல இருக்கும். எப்படி வந்து கமலஹாசன் வந்து ஒரு ஓட்டை பிரிச்சு எடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி விஜய் வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணம் செலவுக்கு பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. மக்கள் வந்து ஏதோ நம்ம தான் வந்து அந்த சினிமா ஹீரோ பைத்தியமா இருக்கிறோமே நம்ம, அதனால அந்த ஒரு மனநிலையும் இருக்கு. அது இல்லாம வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய இடத்துல அதிமுகவும் திமுகவும் இருக்கு. இந்த இடத்துல நாம் தமிழர் வந்து வெறும் கருத்தியல் தான் இருக்கு. அப்ப அந்த கருத்தியல் தான் நம்ம கிட்ட இருக்குன்ற போது அந்த கருத்தியலை நம்மளுடைய வாழ்வோட இணைஞ்சு எடுத்துட்டு வரணும், அரசியல் வாழ்வோட இணைஞ்சு எடுத்துட்டு வரணும். நான் என்ன சொல்லுவேன்னா, பகைகள் மறக்கப்பட வேண்டும். பகைகள் எந்த அதாவது என்ன சொல்றது, யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக ஒரு குற்றத்தை எடுக்கிறத விட, சரி பரவாயில்ல நம்ம இது நடந்ததா இருக்கட்டும், மறுபடியும் சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்து நாம் தமிழர் வந்தே ஆகணும். சீமானன்னு வந்தே ஆகணும். வேற வழி கிடையாது. நீங்க போய் விஜய் கிட்ட கேட்காதீங்க, யார்கிட்டயுமே கேட்காதீங்க. உங்களுடைய நாம் தமிழர் படையே வளமான படை. கூட்டணி வச்சுப்பாருன்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா? விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுப்பாங்க. நான் முதல்லயே நான் சொல்லிட்டேன், அது ஸ்டார்ட் ஆகும் போதே 2 பேருக்கும் செட் ஆகாது. 2 பேரும் ஹைலி ஈகோயிஸ்டிக். விஜயும் ஹைலி ஈகோயிஸ்டிக், அண்ணனும் வந்து ஹைலி ஈகோயிஸ்டிக். அதனால அது செட் ஆகாது. ஐ திங்க் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னு நினைக்கிறேன். அது சில விஷயங்கள் எப்பவுமே நான் வந்து ஞாபகம் இருக்கும், மறந்துடுவீங்களா? இல்ல எனக்கு டக்குன்னு தோணும் இது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு. கடைசியில பார்த்தா அது நடக்கும். அது எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு. மேபி கூட்டணி வரும்ன்றீங்க. வராது வாய்ப்பில்லை. வருமா வராதான்ற மாதிரி வராது. இன்னும் நாட்கள் இருக்கே மேடம், எலெக்ஷனுக்கு இன்னும் நாட்கள். பர்சனாலிட்டிஸ் இருக்குல்ல, 2 பேருடைய பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படியே அவங்க இணைஞ்சு ஏதாவது பண்ணாங்கன்னா கூட அது பிரேக் ஆயிடும்.
அது கண்டினியூ ஆகாது. நான் என்ன சொல்லுவேன்னா, நாம் தமிழர் வந்து இந்த குட்டி குட்டி தமிழ் தேசிய கட்சிகள்லாம் இருக்காங்க, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ற கட்சிகள் இருக்காங்க, அமைப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கொண்டு வந்து இப்ப நான் ஒற்றுமை பத்தி பேசும்போது இப்ப சில பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, நீ எதுக்கு அப்ப வெளியில வந்த, நீ உள்ளே இருக்க வேண்டியதானே. எனக்கு சமரசம் பண்ண முடியல, அதுக்காக வெளியில வந்து இதுக்கு எதிராக நான் செயல்படல. இப்ப நான் செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெளியில இருந்தாலும் அந்த கட்சிக்கு நீங்க சப்போர்ட்டா தான் இருக்கீங்க. இல்ல, நான் வெளியில வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் பண்ணல நான் சொல்லலைன்னா கூட, நான் செய்யும் காரியங்கள் வந்து உனக்கு அறுவடை ஆகும், உனக்கு தான் ஓட்ட அறுவடை ஆகும், மற்றவங்களுக்கு போகாது. அதுல நான் தெளிவா இருக்கேன். என்னுடைய மீள்வோம் மீட்போம் குழுவினர் இருக்காங்க இல்லையா, அந்த டீம் இருக்குல்ல, நாங்க எல்லாருமே அந்த ஒற்றை நோக்கோட தான் போயிட்டு இருக்கோம். தமிழ் தேசியத்தை புரிஞ்சுக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மாற்றணும், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அது வந்து கண்டிப்பா தமிழ் தேசியத்தை நோக்கி செல்லும் கட்சிகளுக்கு அது வந்து அறுவடை செய்யும் ஒரு இடத்துலதான் இருக்குமே தவிர, கண்டிப்பா நாங்க செய்யும் செயலால ஒரு ஓட்டு கூட திராவிடத்துக்கு போவார். நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேடம். பாப்போம் வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பொறுத்து. ஒரு மாற்றம் நான் சொல்றது வந்து இந்த வெற்றிக்குமரனா இருக்கட்டும், இல்ல சீமானண்ணனா இருக்கட்டும், இல்ல இன்னும் புதுசா நவம்பர் 27 பாருங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரே ஒரு ஒற்றை சேலஞ்ச், போதையை விடுவேன் அந்த மேடையில முழக்கம் கொடுங்க, சத்தியம் பண்ணுங்க, மாற்றம் அத்தனை பேரும் சத்தியம் பண்ணுங்க, இனி டாஸ்மாக் பக்கம் நான் போக மாட்டேன். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் மேடம். ரொம்ப நன்றி. நன்றி.